இந்த ஆட்சியும் கடிதத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே ஒரு காந்திய வழியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் இங்கே பேசக்கூடிய வேதனை சொல்லா வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கழிந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், மேற்கு பகுதியிலிருந்து 5 மீனவர்களை சுட்டுக் கொண்டார்கள். ஞாபகம் இருக்கிறதா? மத்திய அரசே மோடி அரசே, மத்திய அரசே மோடி அரசே, இலங்கை அரசு பிடித்து சென்ற, இலங்கை அரசு பிடித்து சென்ற மணக்குடி மீனவர்களை மீட்டிடு. ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம், வென்று காக்கும் நிச்சயம், ஏதம்மா தாய்க்கு எல்லை ஏதம்மா, இன்குலாப் சிந்தாபாத், மீன்தொழிலாளர் சங்கம் சிந்தாபாத், மத்திய அரசு மீன்வளத்துறையை, மத்திய அரசு மீட்டுத்தா, மீட்டுத்தா, மணக்குடி மீனவர்களை மீட்டுத்தா, மணக்குடி மீனவர்களை மீட்டுத்தா, தடுத்திடு, தடுத்திடு, காக்கும் போராட்டம் வெல்லட்டும், 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 வீரர் போராட்டம் வெல்லட்டும். மீட்டுத்தா, 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 மணக்குடி வீரர்களை மீட்டுத்தா. போக்கில் நாம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம். இது முற்றிலும் தவறானது, முற்றிலும் புறம்பானது. உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, உங்களுடைய அரசியல் சூழ்ச்சிகளுக்காக எம் மீனவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொடுக்க முடியாது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்தியில் இந்த போக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையிலே நமது மீனவர்கள் 6 பேர் இந்த கடலிலே தொழில் செய்து கொண்டிருந்த வேளையில் அங்கே இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே கலந்து கொண்டிருக்கிற எஸ்கரி அவர்களே, தனிஷ் அவர்களே, இப்படி ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திலும் குமரி மாவட்டத்திலும் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இங்கே எல்லாருமே பேசிய அடிப்படையில் பார்த்தால் நம்முடைய மத்திய அரசு இது சம்பந்தமாக 526 பேர் கைது, 72 பறவைகள். இப்போ 2026 ஏப்ரல் மாதம் வரை